வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்களுக்கு நன்றி. பாதாம் பிசின்ல லட்டா புதுசா இருக்கே, புதுசா கேள்விப்படுறோமேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வித்தியாசமான ஹெல்தியான பாதாம் பிசின், அது கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்ட ஒரு லட்டு. டிலே பண்ணாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபுல்லாவே நெய்ல தான் செய்ய போறோம். 60 ml நெய் எடுத்துட்டு இருக்கேன். 60 ml நெய்ல 1/4 கப் அவளுக்கு நான் பாதாம் பிசின். ஸோ போட்ட உடனே பாத்தீங்கன்னா பாதாம் பிசின் கொஞ்ச நேரத்திலேயே இது இப்படி உப்பின்னு வந்துடும். ஸோ உப்பின்னு வந்து கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். நம்ம 1/4 கப் அவளுக்கு முந்திரி அதே மாதிரி கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாதாமும் சரி வால்நட் எல்லாமே நான் 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாதாம் போட்ட உடனே பாத்தீங்கன்னா எண்ணெயில கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். கோதுமை மாவு வந்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லாவே வறுக்கணும். அது கோதுமை மாவு தான் இதுல மெயின் இது லட்டுக்கு. ஸோ கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். கைவிடாம கலரிட்டே இருங்க. சின்ன சின்ன கட்டிங் இருக்கும், அது எல்லாமே ஸ்மாஷ் பண்ணிட்டு கலர் விட்டுட்டே இருக்கணும். இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா இப்ப நான் நிறுத்திக்கிறேன். எல்லாம் ஆனதுக்கப்புறம் வால்நட் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய்ல வால்நட்டுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வால்நட் எடுத்ததுக்கு அப்புறமா கொப்பரை தேங்காய் 1/4 கப்பு நல்லாவே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே நல்லா கோல்டன் கலர் வரதுக்கு அப்புறம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு உலர்ந்ததாச்சும் மிச்சம் அதுல கொஞ்சம் தேங்காய் இருந்ததுனால உலர்ந்ததாச்சும் சும்மா வறுத்து எடுத்துக்கலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வறுத்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடியா வறுக்க வேண்டியது எல்லாமே வறுத்து வச்சுட்டு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு மிச்சது எல்லாமே ஒவ்வொரு பல்ஸ்ல வந்துட்டு மிக்சி ஜார்ல குறுக்குறுப்பா அரைச்சிக்க வேணும். பாதாம் பிசின், பாதாம், அதுக்கப்புறம் முந்திரி, வால்நட் இது எல்லாமே ஒரே ஒரு பல்ஸ்ல குறுக்குறுப்பா அரைச்சி எடுத்து வச்சாச்சு நினைப்போம். இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. வெறும் இந்த லட்டு செய்யறதுக்கு வெல்லம் பாகு ரெடி பண்ண போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 1 கப் கோதுமை மாவுல அதே 1 கப் அவளுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை இல்லாதவங்க வந்துட்டு வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இது வந்துட்டு தண்ணியா இல்ல, ஒரு கம்பி பதம் வரவளுக்கு நம்ம காசு எடுத்துக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே நுரக்கட்டிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்பி பதம் வந்துட்டு நல்லாவே வந்துச்சு. இப்போ சூடா அப்படியே இருக்கணும். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. நான் வந்துட்டு கோதுமை வறுத்து வச்சது அது கூடவே எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னாவே சேர்த்துட்டு வரேன். நான் எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே கையில வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெல்லம் பாகு வந்துட்டு சூடா இருக்கணும், இல்லைன்னா லட்டு பிடிக்க வராது. அது மட்டும் நீங்க கான்சியஸா இருங்க. ஸோ ஆறிடுச்சுன்னா கூட கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிக்கலாம். ஏன்னா எனக்கு ஆறுனதுக்கு அப்புறமா லட்டு பிடிக்க வரல. கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு கையில உதிரி இல்லாம இருக்கிறதுக்கோசரம் நல்லா லட்டு பிடிக்க அப்பதான் வரும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நெய் நான் கையில தருவது எல்லா லட்டுமே பிடிச்சு எவ்வளவு ஈஸியா பாதாம் பிசின் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு லட்டு செஞ்ச பாத்தீங்களா? இந்த லட்டு யாருக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ்னா பிரெக்னெண்டா இருக்கிற உமன்ஸ், அதுக்கப்புறமா டெலிவரி ஆயிருக்கும் இல்லைங்களா? நியூவா டெலிவரி ஆயிருக்க உமன்ஸுக்கு வந்துட்டு, டெலிவரி ஆன பெண்களுக்கு வந்துட்டு இந்த லட்டு வந்துட்டு நார்த்ல வந்துட்டு கொடுப்பாங்க. சோ ரொம்பவே ஹெல்தியான லட்டு இது. ரொம்ப அவங்க வந்துட்டு என்னன்னா அவங்க அந்த டைம்ல வீக்கா இருக்கிறதுனால இந்த பாதாம் பிசின் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு லட்டு கொடுத்தா ரொம்பவே குழந்தைக்கு ஆகட்டும் அம்மாக்காகட்டும் மில்க் குடுக்கறதுனால பால் குடுக்கறதுனால ரொம்பவே ஹெல்தின்றதுனால இந்த மாதிரி டிஃப்ரெண்டா லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. சோ நான் இது பார்க்கும்போது கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சேன். எனக்குமே இது ஒரு வித்தியாசமான லட்டு, ரொம்பவே ஹெல்தின்னு தோணுச்சு. சோ அதனாலதான் இது நீங்களுமே பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம ட்ரை பண்ணி பார்த்து பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் டெய்லியுமே ஒரு லட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. பாதாம் பிசின் இந்த சம்மருக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப குளிர்ச்சி. அது மட்டும் இல்லாம கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு செஞ்சிருக்க இல்லைங்களா, ரொம்பவே ஹெல்தியான லட்டுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.